பேசுறோம் அப்படின்னாலே நம்மளே அறியாமலே கரெக்டான பாயிண்ட்ஸ்கள் கொடுக்குற அளவு நம்ம மைண்டுக்குள்ள வந்துருக்காங்க. திணற விட மாட்டாங்க. இது வந்து நிறைய பேர் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய அஸ்ட்ராலஜர் சார் இருக்கும்போது கற்றுக்கிட்டவங்க தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும். சாரை பற்றி தெரியாதவங்க 10% தான் இருப்பாங்க அஸ்ட்ராலஜர்ஸுங்கிற அளவில். அவங்க வந்து இப்போ ரீச் ஆகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி படிக்கணும்னு ஆர்வத்தில் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறோம். இனி வருங்காலத்திலையும் அது தொடரும். இந்த இடம் அதுக்குள்ள இடம் தான். என்கேவி அகாடமி பெரிய அளவில் வரணும். அது உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும். நம்மளோட முழு அர்ப்பணிப்பும் உண்டு. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கோம், ஒரு சிலருக்கு சொல்லல, அப்படி கிடையவே கிடையாது. அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று எல்லாமே ஒரே நல்ல முடியாது. நாங்கள் 6 கிளாஸ் தான் எடுத்திருக்கோங்கிறது பார்க்குறவங்களுக்கு கம்மியாக தோணுது. இல்லை, நீங்கள் ஒவ்வொரு பாயிண்டையும் டெவலப் பண்ணுங்க. அதுலேயும் அவ்வளோ இருக்கு. இப்போ ஒரு நேமுக்கு 180, ஒரு கிரகத்துக்கு 180 பேர் எடுக்கலாம்பாங்க. இப்போ நம்ம இன்னும் தமிழ்நாட்டை விட்டே தாண்டல. இன்னொன்னு ஏரியா வைஸ் வேற இருக்கு. இப்போ அந்த திருநெல்வேலி சைடு, மதுரை சைடு, கோயம்புத்தூர் சைடு, இந்த சைடு வேலூர் சைடு வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேர்கள் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. பழக்க வழக்கங்கள் மாறும், அதே மாதிரி காவல் தெய்வங்கள் மாறும், எல்லாமே மாறும். இதை அப்ளை பண்றதுக்கே நமக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடும். இதுல வந்து கேரளா, கர்நாடகா, இப்போ தெலுங்குல எடுத்துட்டோம்னா நம்ம பேர் ஒண்ணு கூட அங்க இருக்கு. கர்நாடகா சைடு ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பேர் சொல்லி பார்த்தாலும் இருக்கவே இருக்காது. நீருன்னே பேர் வச்சிருக்காங்க ஹிந்தில. நீரு. ஆமா, நீர்னா தண்ணி தானே, சந்திரன் தானே. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே பல வருஷங்கள் ஆகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதை வந்து பேசிக் தெளிவா தெரிஞ்சு காரகத்துவங்கள் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணிட்டே இருந்தாலே வரும். ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம ஃபாரின் ஆள்களுக்கு பாக்குறோம், வெளிநாட்டுக்காரங்களுக்கு பாக்குறோம், என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த கிரகங்கள் எல்லாருக்கும் வரும். சார் அங்க போய் இந்த கட்டம் தான் போட்டாங்க, இந்த கட்டம் தான் போட்டாங்க. போட்டுட்டு இதில் உள்ள பாயிண்ட்ஸை கேட்கும்போது கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஒரு நேம் எடுக்கிறோம், அது காரகத்துவம் தெரியலையா, கூகுள்ல போய் அடிக்க, அதோட என்னன்னு தெரியும், அதை வச்சு பேர் எடுங்க. அவ்வளவுதான். இது சம்பந்தமான பேர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா. சந்திரன்னா டீச்சர்னு சொல்றோம் இல்ல, முத்துன்னு சொல்றோம், சந்திரான்னு சொல்றோம். இது எல்லா இடமும் அப்ளை ஆகும். சந்திரன் சனிக்கு என்ன காம்பினேஷன், அதை எல்லா இடத்துலையும் போடுங்க, கண்டிப்பா வரும். குருவுக்குள்ளது போடுங்க, கண்டிப்பா வரும். இதுல மாற்றமே கிடையாது. அதனால ஐயோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு எப்படி பாக்குறது, அது எல்லாருமே மனுஷங்க தான். அதனால இந்த நேம் பேசிக்க வந்து தெளிவா வச்சுக்கணும். இது வந்து நீங்க படிச்ச இது கூடயும் அப்ளை பண்ணலாம், ஷார்ப்பா எடுக்கலாம், இன்னும் ஷார்ப்பா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. டவுட் இருந்தால் எப்போ வேணால் எங்களை அணுகலாம். நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். டைம் ஒதுக்கிட்டு பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வேற கிளாஸஸ் வேற நிறைய போயிட்டு இருக்கு. அகாடமிங்கில் நிறைய பேர் பேசிக்கும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வர்றதுனால பேசிக்கும் எடுக்கிறோம். அட்வான்ஸும் இப்போ ஆன்லைனுங்கிறத கொஞ்சம் டைட்டாக ஓடுது. இன்னும் புக்ஸ் விஷயங்கள் வேற ஓடுது. எல்லாமே ஒரே ஆள் பார்த்துக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா என்னால் முடிஞ்சது என்னன்னா அவங்க கண்டுபிடிச்சதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நீங்க அட்வான்ஸ் வந்தீங்க, நான் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லைங்களா. ஏன்னா அது தகுதியான ஆள்கிட்ட போகணும். இன்னொன்று அவங்களோட பேக்ரவுண்டும் எனக்கு வேணும். நிறைய பேர் வந்து சில சூழ்நிலையில எல்லாம் வந்தாங்க. ஒரு பையன் வந்து சொன்னாப்புல மூட தூக்குறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அவன் வந்து என்ன சூழ்நிலையில வந்து படிக்க வந்திருப்பான், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம். அதனால நான் ஒவ்வொருத்தருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இப்போ எனக்கு தெரியாம யாருமே இங்க வந்து படிக்கல. எனக்கு அவங்களோட ப்ரெசன்ஸும் வேணும், என்னை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டிதான் மெயினா வந்து நமக்கு கம்மியான ஆட்கள் இருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். தெரியலையா, நீங்க எப்போ வேணா டவுட் கேட்கலாம், நாங்க கிளியர் பண்ணுவோம். இல்லை எங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோம். அவங்க வந்து இப்போ நான் மட்டுமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. சாருக்கு தெரிஞ்சது ஃபுல்லா இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருந்தா சப்போஸ் எனக்கு முடியல, எல்லாருமே ஒரு இது தானே. ஆனா இது என்னோட போயிடுச்சுன்னா எங்க பசங்களுக்கு அந்த அளவு தெரியாது. இப்பதான் அவங்க ரெடி ஆயிட்டு வராங்க. அப்ப எனக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னா அந்த வெற்றிடம் இருக்கவே கூடாது. அதனால நாங்க நிறைய பேரை உருவாக்கணும், நிறைய டீச்சர்ஸ் வரணும். இதுதான் எங்களோட மிகப்பெரிய வேண்டுகோள். அவங்க இருக்கும்போது எல்லா அஸ்ட்ராலஜரும் வந்து படிச்சாங்க. எதுக்காக வேண்டி சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிதான் சொன்னாங்க.